ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சமையல் வீடியோ எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க. நமது தமிழர்களின் பாரம்பரியமிக்க விழாவான தை மாதத்தில் வரக்கூடிய நிலா பிள்ளையார் வழிபாடு நாங்கள் எங்கள் வீதியில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், இது எப்படி எப்போ செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தை மாதத்தில் வர்ற தைப்பூசத்திற்கு முன்னாடி பிள்ளையாரை நம்ம கொண்டாடுற ஒரு பண்டிகை தான் இந்த நிலா பிள்ளையார் வழிபாடு. நம்ம தமிழகத்தில் உள்ள கிராமங்களில் மட்டும் இல்லாமல் நகர்ப்புறங்களிலும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நிலா பிள்ளையார் வழிபாடு சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. அழகன் முருகனின் தைப்பூசத்திற்கு முன்னாடி 7 நாள் 5 நாள் 3 நாள் என அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றவாறு இந்த நிலா பிள்ளையார் விழா கொண்டாடுவாங்க. இது ஒரு வீதியில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஒன்று சேர்ந்து மாலை 6 மணிக்கு மேலே, குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இரவு நிலா வெளிச்சத்தில் பிள்ளையாரை கும்மி அடித்து கும்பிட்ற விழா தான் இந்த நிலா பிள்ளையார் விழா. நிறைய கிராமங்களில் இது வெகு சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. இருந்தாலும் நாங்கள் எங்களோட வீதியில் 15 வருஷமாக தொடர்ந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தொடர்ந்து இந்த நிலா பிள்ளையார் விழாவை கொண்டாடிட்டு வரோம். எங்கள் வீதியில் இருக்கிற ஏதாவது ஒரு பொதுவான இடத்த தேர்ந்தெடுத்துட்டு அந்த இடத்துல சாணமெல்லாம் தெளித்து வலிச்சிட்டு 2 பிள்ளையார் சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு திருநீர் குங்குமம் அருகம்புல் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அந்த வீதியில் இருக்கிற எல்லா குடும்பங்களுமே அவங்கவுங்க வீட்டில் செஞ்ச பிரசாதத்தை கொண்டு விநாயகருக்கு படைச்சி நாங்கள் இந்த நிலா பிள்ளையார் வழிபாடை கொண்டாடுவோம். இது தொடர்ந்து நாங்கள் 5 நாள் கொண்டாடுவோம். ஃபஸ்ட்டு 3 நாள் அவங்கவுங்க வீட்டிலேருந்து எல்லாம் பிரசாதம் செஞ்சுட்டு வருவோம். 4வது நாள் பொதுவாக எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல பிரசாதம் செஞ்சு அந்த அன்னைக்கு மாவிளக்கு அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொண்டுட்டு விநாயகருக்கு படைச்சி காலையில் 4 மணிக்கு நாங்கள் இதுவரைக்கும் வச்ச பிள்ளையாரை எல்லாத்தையும் கொண்டு போய் ஆற்றுல விட்டுட்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் பிள்ளையாருக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாடுவோம், கும்மி பாட்டு. அதே மாதிரி அந்த வீதியில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன வயசு பெண்ணை பிள்ளையாருக்கு மனைவியாக பாவித்து அவங்களையே அந்த 5 நாளும் பூஜை பண்ணி வைப்போம். பிள்ளையாருக்கு தீபாராதனை காமிச்சிட்டு நம்ம நிலாவுக்கும் தீபமெல்லாம் காமிச்சிட்டு வரவங்க எல்லாத்துக்கும் திண்ணீர் குங்குமம்லாம் கொடுத்துட்டு நாங்கள் கொண்டு வந்த பிரசாதத்தை எல்லாம் பிள்ளையாருக்கு படைச்சிட்டு வரவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு வரவங்களுக்கும் பிரசாதமாக கொடுப்போம். முதல் நாள் பூஜை இந்த மாதிரி தான் நாங்கள் சிறப்பாக செஞ்சு நிறைவு செஞ்சோங்க. இதே மாதிரி 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் மாவிளக்கு பூஜையும் நடைபெறும். கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.